சிந்து பைரவியில இன்னைக்கு பைரவி பேசினதெல்லாம் கேட்கும்போது, என்னம்மா நீ உனக்காக நின்ன ஆறுமுகத்தை இப்படியெல்லாம் பேசிட்டியம்மா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆறுமுகம் என்ன பண்ணாரு, பைரவி எப்படி திட்டுனாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபூர்ணி ஆறுமுகத்துக்கிட்ட, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்டா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியா நடக்குமா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதன்னு ஆறுமுகம் ஆறுதல் சொல்றாரு. நிச்சயதார்த்தத்தை மண்டபத்துல வைக்கலாமா இல்ல வீட்லயே சிம்பிளா வச்சுக்கலாமான்னு கேளுடா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்ல, நான் ஆல்ரெடி மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டேம்மா, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்டுல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, பைரவியையும் காயத்ரியையும் இன்னும் காணாமே, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போறாரு. இங்க இந்த மாறனோட ஃப்ரெண்டு பைரவிய வேணும்னே இடிச்சுட்டு சாரின்னு சொல்லிட்டு போறாரு. பைரவியே பார்த்துட்டு வந்தவரு முன்னாடி நின்ன ஆறுமுகத்தை பார்க்க மறந்துட்டாரு. ஆறுமுகத்து மேலேயும் போய் இடிச்சுட்டு சாரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா ஆறுமுகத்துக்கு சந்தேகம் வந்துருது. திரும்ப அவனையே குறுன்னு பாக்குறாரு. அவன் போட்டுட்டு இருந்த செயினை பாக்குறாரு. இவன் தான் பைரவி சேலைய உருவினவன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாரு. நேரா போய் கழுத்தையும் பிடிச்சிடுறாரு. டேய், ஒரு நாளைக்கு முன்னாடி என் பொண்டாட்டியோட சேலையை பிடிச்சு இழுத்தது நீதானடா? உன் கூட இருந்தானே ஒருத்தன், அவன் யாருடா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அறைய ஆரம்பிச்சிடுறாரு. அவன் சொல்ற பாடு இல்ல, ஆறுமுகமும் விடுற பாடு இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அதை பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கோயில் குருக்கள் அதை பார்த்துட்டு வந்து அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடுறாரு, உங்க மகன் யாரையோ அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு பதறி போய் அன்னபூர்ணி, காயத்ரி, பைரவி அங்க போறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள ஆறுமுகம் கையில வேலை தூக்கிட்டு நிக்கிறாரு. நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்தவே போறாரு. ஆனா கரெக்டா அன்னபூர்ணி வந்து தடுத்துறாங்க. டேய் ஆறுமுகம், என்னடா பண்ணிட்டு இருக்க, யாரா இவன், எதுக்குடா அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. பைரவி தான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. எந்த பதிலுமே சொல்லாம பேசாம நிக்கிறாரு. இவனும் ஆறுமுகத்தை பார்த்து, உன் பொண்டாட்டியோட சேலைய உறவுனது நாதான்னு சொல்லு பாப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. காயத்ரி, பைரவி, அன்னபூர்ணின்னு எல்லாருமே ஆறுமுகத்துக்கிட்ட, ஏண்டா அடிக்கிற, எதுக்குடா அவன் அடிக்கிற, சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பைரவியும் ஆறுமுகத்தை கூட சேர்ந்து திட்டுறாங்க. இவரெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டாருத. என்னைக்காவது ஒரு நாள் யாரையாவது குத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கதான் போறான் அப்படின்னு பேசுறாங்க. கரெக்டா எப்படி போலீஸ் அங்க வந்தாங்கன்னு தெரியல. ஆறுமுகத்தை பார்த்து, எதுக்குடா இவனை அடிச்சேன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம் பதில் சொல்லாம இருக்க, அந்த மாறனோட ஃப்ரெண்டும் என்ன ஏன் அடிச்சாருன்னே தெரியல சார், என்ன திடீர்னு பிடிச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் உடனே நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எதுக்கு அடிச்சாருன்னே தெரியல, சரி மன்னிச்சு விட்டுறலாம் சார் அப்படின்னு ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போடுறான். இந்த கேப்ல பைரவி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. அவ வந்து இடிச்சதையும் யோசிச்சு பாக்குறாங்க. போலீஸ் அங்க இருந்து போனோன்னு, இவர் ஏன் அடிச்சாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுத அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு ஆறுமுகம் யோசிக்கிறதுக்குள்ள பைரவி ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரியாம அவரு இடிச்சிட்டாரு, அதுக்கு அவர் அப்பவே சாரியும் கேட்டுட்டாரு. என்னை இடிச்சதுக்காக தானே அவரை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க, ஒருத்தர் சாகுற அளவுக்கா அடிப்ப, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு பைரவி பயங்கரமா ஆறுமுகத்தை திட்டுறாங்க. ஆறுமுகம் ஆனா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அன்னபூர்ணியும் கோபமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மாறன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, ஏண்டா போயும் அவன்கிட்டயா போய் அடி வாங்கிட்டு வருவ அப்படின்னு கேக்குறாரு. என்னமோ இவர் அடியே வாங்காத மாதிரி, எப்ப பார்த்தாலும் ஆறுமுகத்துக்கிட்ட அடி வாங்குறதுதான் இவர் வேலையே. ஏண்டா அவன்கிட்ட அடி வாங்கினதுக்கு பதிலா நீதான் கத்தி வச்சிருக்கல, எடுத்து குத்த வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு மாறன். போன வாரம் தான் ஜெயில இருந்து வந்தேன், மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேணாமேன்னு பாக்குறேன். அவனுக்கு முடிவு என் கையில தான், என் மேல கைய வச்சான்ல, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஸ்னேகா இங்க விடாம தொல்லை செய்யறாங்க சிவாவை. போன் பண்றாங்க. சிவா பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுறாரு. ஏன் போனையா நீ கட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்னேகா போன் பண்றாங்க. ஸ்னேகா தான் போன் பண்றாங்கன்னு தெரிஞ்சு மறுபடியும் கட் பண்ணிடுறாரு சிவா. நீ சிந்து கூட எப்படி சேர்ந்து வாழ்றேன்னு நான் பாத்துறேன்னு ஸ்னேகா நினைக்கிறாங்க. சிந்து சிவாக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் செஞ்சு கொண்டு வராங்க. ஏதோ டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் டைனிங் டேபிள் இருக்கு, அங்க போய் சாப்பிடாம தனியா டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்து ரூமுக்கு தர்றாங்க சிந்து. சிவாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சிவா ஆட்டுக்கால சாப்பிட்றத பார்த்துட்டு, ஐய டாக்டரே என்ன இப்படி சாப்பிட்ற, ஆட்டுக்காலை எப்படி சாப்பிடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்காலை எடுத்து வச்சு இப்படிதான் சாப்பிடணும்னு காட்டுறாங்க சிந்து. சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு கொழுப்பை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு உரியணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவா இதை பார்த்துட்டு, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்க, அப்பாதான்னு சொல்றாங்க. நீயும் இதே மாதிரி சாப்பிடு டாக்டரே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதே மாதிரி சிவாவும் ட்ரை பண்றாரு. ஆனா என்ன, உரியும் போது அவருக்கு பொறை ஏறிடுது. ரெண்டு பேருமே கொஞ்சம் நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஐஸ்வர்யா உள்ள வந்துடுறாங்க. என்ன
நான் சாப்பிட கூப்பிடும்போது பசிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப சிந்து சமைச்சதை மட்டும் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சிந்துவும் சிவாவும் முழிக்க, சிவா உடனே ஐஸ்வர்யா இங்க வா, சிந்து பண்ண ஆட்டுக்கால் பாயாவை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படி என்ன அது டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் வந்து இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் கொஞ்சமா சாப்பிட்டு பாக்குறாங்க. ஆமா, சிந்து அம்மாவை விட நல்லாதான் சமைக்கிறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, சிவா உடனே சரி வா வா பக்கத்துல வந்து உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. வேணாம் வேணாம், அம்மாக்கு தெரிஞ்சா என்ன பயங்கரமா திட்டும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. டாக்டரே, உங்க அம்மா சமைச்சதை சாப்பிடாம நான் சமைச்சதை சாப்பிட்டா மகாத்தை எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சிவா சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நான் சமைக்கிறது உனக்கு பிடிக்குதா டாக்டரே அப்படின்னு கேட்க, ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு சிவா. அன்னபூர்ணிங்க ஆறுமுகம் கோயில்ல அவனை ஏன் அடிச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆறுமுகத்தை கூப்பிட்டு நீ எதுக்கு அடிச்சேன்னு இப்ப சொல்லியே ஆகணும் சொல்லுன்னு கேக்குறாங்க. ஆமா, அவன் தப்பான ஆளுமா, பொறுக்கி, நான் அவன் அடிச்சதுல தப்பே கிடையாது, நீ ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காத அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. இவங்க 2 பேர் பேசுறத பைரவி தூரமா இருந்து கேட்டுட்டுதான் இருக்காங்க. நீ சும்மா எல்லாம் அவனை அடிச்சிருக்க மாட்ட, அது எனக்கு நல்லா தெரியும், ஆனா ஏன் அடிச்சேன்னு சொல்லுன்னு அன்னபூர்ணி கேக்குறாங்க. எனக்கு மில்லுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேமான்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. போனவரை இழுத்து பலார்னு ஒரு அறையிறாங்க அன்னபூர்ணி. இங்க நான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம மில்லுக்கு போறேன்னு சொல்றியா? எனக்கு கொடுத்த சத்தியத்தை உன்னால காப்பாத்த முடியல. பாவண்டா பைரவி, அவ படிச்ச படிப்புக்கு அவங்க அப்பா சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிட்டு டெய்லி கஷ்டப்படுறா. உன்னை பெத்ததுக்காக நான் கஷ்டப்படுறேன் சரி, ஆனா பைரவி என்னடா பாவம் பண்ணா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து ஒரு நாளாவது அவ நிம்மதியா இருக்காளா? ஏண்டா இப்படி பொறுக்கித்தனமா நடந்துக்கிற? எப்போ எனக்கு கொடுத்த சத்தியத்தை உன்னால காப்பாத்த முடியலையோ அப்பவே நான் செத்து போயிட்டேன், நீதான் என்னை கொன்னுட்ட அப்படின்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. அன்னபூர்ணி இவ்வளவு சொல்லியும் ஆறுமுகம் ஒரு வார்த்தை கூட பேசல. அன்னபூர்ணி ஆனா பயங்கரமா அலறாங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. தனக்காக தான் ஆறுமுகம் அவனை அடிச்சான் அப்படிங்கறது தெரிய வரும்போது பைரவி ரொம்பவே ஃபீல் பண்ண போறாங்க. எப்போ தெரியுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.